இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வில் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வில்லுன்ற ஆக்ஸிலரி வேர்ப் வந்து என்னத்துக்கு பயன்படுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து ரியலாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குமா இருந்தால் நாங்கள் வில்லை யூஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸை வந்து அமைப்போம். இது வில்லுன்றது வந்து என்ன, ஒரு மீனிங் இல்லாத ஒரு ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்ஸிலரி வேர்ப், ஒரு மெயின் வேர்ப்போடு சேர்ந்து வாரது தான் வில். இது வந்து என்ன காலத்தில் அந்த செயற்பாடு நடக்குதுன்றதை குறிக்கிறதுக்குரிய இதுதான் வில்லுன்றது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வில்லுன்ற ஹெல்பிங் வேர்ப் அல்லது இந்த ஆக்ஸிலரி வேர்ப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஐ வில் கம் அப்படின்னு சொன்னால் நான் வருவேன். அப்போ இதில் பாருங்க, ஐ வில் கம்ன்றதுல கம்ன்றது வந்து இதில் மெயின் வேர்ப், வில் வந்து ஹெல்பிங் வேர்ப். அதாவது வில்லுக்கு வந்து அர்த்தம் இல்லை, கம் தான் என்ன வா என்று சொல்கிற அர்த்தம் வந்து கம். அப்போ இந்த வில் கம்ன்றதுக்கு வருவேன் என்ற அந்த எதிர்காலத்தை குறிக்கிறது தான் இந்த வில். அப்போ ஐ வில் கம் என்னும்போது நான் வருவேன் என்று சொல்லி மீனிங் பெறும். அப்போ இது வந்து எதிர்காலத்தில் நடக்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் இந்த வில் என்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஹீ வில் கம், அவன் வருவான். இதில் பாருங்கள், கம்முக்கு பக்கத்தில் வில் யூஸ் பண்ணுறோம். கம்ன்றது வந்து ஒரு மெயின் வேர்ப், ஒரு மெயினான ஒரு செயற்பாடு வருதல். அதோடு இந்த வில் என்ற ஹெல்பிங் வேர்ப்பை வந்து சேர்த்தோம்னு சொன்னால் வருவேன் என்று சொல்லித்தான் மீனிங் பெறுது. பாருங்க, ஹீ வில் கம் இன்றைக்குள்ள அவன் வருவான், எதிர்காலத்தில் அவன் வந்து வருவான் அப்படின்னு சொல்கிற ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தே வில் கம், அவர்கள் வருவார்கள், ஃப்யூச்சரில் அவர்கள் வருவார்கள், எதிர்காலத்தில் குறிக்குது. அதே மாதிரி we will come, நாங்கள் வருவோம். அதே மாதிரி it will come, அது வரும். அப்போ அடுத்தது பாருங்க, இதில் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸை நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் உன்னை பீச்சிற்கு கூட்டி கொண்டு போவேன். இது வந்து எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறோம். அதை நாங்கள் எப்படி இந்த வில்லை யூஸ் பண்ணி சொல்கிறோன்னு பாருங்க. ஐ வில் டேக் யூ டு த பீச் டுமாரோ. அப்போ இதில் பாருங்க, டேக்குன்றது என்ன, கூட்டி செல்றது, அந்த மெயின் வேர்ப் தான் டேக். அப்போ அந்த டேக்கோட பாருங்க வில் சேர்ந்துருக்குது. அப்போ அந்த எதிர்காலத்தை குறிக்குது. கூட்டி செல்லுதல்ன்ற மெயின் வேர்ப்போட வில்லுன்ற ஆக்ஸிலரி வேர்ப் சேர்ந்து கூட்டி செல்வேன் அந்த காலத்தை இதில் குறிப்பிட்றதுக்கு வில் யூஸ் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு நான் உன்னை பீச்சிற்கு கூட்டிகிட்டு போவேன் என்று சொன்னால் ஐ வில் டேக் யூ டு த பீச் டுமாரோ. அதே மாதிரி அடுத்து பாருங்க, நான் பார்ட்டிக்கு வருவேன். ஐ வில் கம் டு த பார்ட்டி. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போவார்கள். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க, அவர்களுடைய தே, போதல்னு சொன்னால் கோ டு த ப்ரோக்ராம், அதாவது நிகழ்ச்சி. அப்போ இதில் பாருங்கள், இந்த கோவன்றது இல்லை மெயின் வேர்ப், அதோட இந்த வில்லுன்ற ஆக்ஸிலரி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் வந்து சேர்ந்துருக்குது. அப்போ தே வில் கோ டு த ப்ரோக்ராம், அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போவார்கள் என்ற ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை வந்து குறிப்பிட்றதுக்கு பயன்படுத்தப்படுது இந்த வில். அடுத்தது இந்த வில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், வேறு எங்கேயாவது வந்து ஒரு யாருக்காவது நாங்கள் ஆஃபர் பண்ணும்போது இந்த வில்லை யூஸ் பண்ணி தான் நாங்கள் கதைப்போம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களுக்காக இந்த பேக்கை தூக்கிட்டு வாரேன் அல்லது வருவேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லலாம்னு பாருங்க, ஐ வில் கேரி திஸ் பேக் ஃபார் யூ. இப்போ இதில் கேரின்றது மெயின் வேர்ப், தூக்கிட்டு வருதல், அதுக்கு வந்து ஹேரி என்று சொல்லுவோம். அதோடு இந்த ஆக்ஸிலரி வேர்ப் சேர்ந்து தூக்கிட்டு வருவேன் என்று சொல்லி
எதிர்காலத்தை வந்து குறிப்பிடுது. ஃபார் யூ என்று சொன்னால் உங்களுக்காக. அப்போ ஐ வில் கேரி திஸ் பேக் ஃபார் யூ, நான் உங்களுக்காக இந்த பேக்கை தூக்கி கொண்டு வருவேன். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, நீங்கள் தங்குவதற்காக அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம், அல்ல நீங்கள் தங்குவதற்கான ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்வோம். இதை எப்படி சொல்லாமட்டு பாருங்க, we will make the arrangement for your stay. ஸ்டே என்று சொன்னால் தங்குதல், அரேஞ்ச்மெண்ட் என்று சொன்னால் என்ன, ஒழுங்கமைப்பு. மேக் என்று சொன்னால் அதாவது என்ன, தங்குவதற்கு தயார்படுத்தல். வில் என்று சொன்னால் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறது. அப்போ we will make the arrangement for your stay, நீங்கள் தங்குவதற்கான ஒழுங்கமைப்புகளை நாங்கள் செய்வோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கோ, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுவேன், அதாவது வீட்டில் கொண்டே விடுவேன். அதை எப்படி சொல்லாமல் பாருங்கோ, ஐ வில் ட்ராப் யூ ஹோம். ட்ராப்னு சொன்னால் கொண்டு போய் விடுறது, வீட்டில் கொண்டே விடுறது ட்ராப். அப்போ அதோட வந்து இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து சேர்ந்ததால் பாருங்க, எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை இப்போயே வந்து குறிப்பிடுறது தான். அப்போ ஐ வில் ட்ராப் யூ ஹோம், நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி, இப்போ ஒரு ஆஃபர் மாதிரி அதை சொல்கிறது. இப்போ நான் உங்களை கூட்டிக் கொண்டே விடுவேன், அல்லது நான் உங்களுக்கு தங்குவதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை செய்வேன், அல்லது நான் உங்கள் பேக்கை தூக்கி கொண்டு வந்து தருவேன் என்று சொல்கிறது. இது வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் ஒரு ஆஃபரை வழங்குகிற மாதிரியான இந்த செயற்பாடுகளுக்கு வந்து நாங்கள் வில்லை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்களை வந்து அமைச்சு கொள்ளலாம். நன்றி.